ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னது, அதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அந்த கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எப்படி உருவாச்சுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. It is the vehicle of a nation's progress. The concept of constitution was first originated in USA. இப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் லா. ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுடைய அடிப்படையான சட்டம், அதைத்தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடு வந்து எந்த பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி, எந்தெந்த கொள்கைகளை பேஸ் பண்ணி இயங்குது அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு வந்து முக்கியமான ஒரு வாகனம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை சொல்லலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்கே உருவாச்சுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உருவானது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் உருவாச்சுது. ஸோ இதை வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா தமிழில் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் அதை பேஸ் பண்ணி நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள் உருவாக்க முடியும். இந்த நாட்டை வந்து ஒரு அமைதியான பாதையில் வழிநடத்திட்டு போக முடியும். இந்த நாட்டுடைய பிரின்சிபிள்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன். த நீட் ஃபார் அ கான்ஸ்டிடியூஷன். எதுக்காக கான்ஸ்டிடியூஷன் தேவை? All democratic countries have a constitution that governs them. A constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens decide to live in. A constitution tells us the fundamental nature of our society. So every democratic country, ஒரு country democratic country அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். இருந்தால் தான் அவங்கள வந்து கவர்ன் பண்ண முடியும், அவங்கள வந்து ஆள முடியும். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து சர்டன் பிரின்சிபிள்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இந்த மக்கள் இப்படி தான் இருக்கணும், அரசாங்கம் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் அரசாங்கம் மக்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் பிரின்சிபிள்ஸை கொடுத்து மக்களை வந்து வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யும். அதோட அந்த சுற்றி இருக்கிற சொசைட்டியோட ஃபண்டமெண்டல் நேச்சர், நம்ம கண்ட்ரியோட நேச்சர், அதை வந்து சொல்லக்கூடியதும் இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அடுத்ததான் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாச்சுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. ஸோ இந்த இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த கேபினெட் மிஷன் பிளான் தான் காரணம். ஸோ 1946 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த கேபினெட் மிஷன் பிளானை வந்து ஏற்றாங்க. ஸோ அந்த மிஷன் பிளான் படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஒன்று செட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேபினெட் மிஷன் பிளானோட ஒரு அதில் சொல்லியிருக்கிற ஒரு பாயிண்ட் படி இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. The assembly consisted of 389 members representing provinces, states and chief commissioners provinces and Balochistan. ஸோ இந்த அசம்பிளியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் அப்போ இருந்தாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இவங்க வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா 292 ப்ராவின்சஸ் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அப்போ வந்து 1946 அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானு பிரியலை, ரெண்டுமே சேர்ந்து தான் இருந்துச்சு. டோட்டலாக வந்து 92 ப்ராவின்சஸில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்ஸில் உள்ள 93 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்லேருந்து 3 பேர், அண்ட் பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அங்கே வந்து ஒருத்தங்க. இந்த மாதிரி டோட்டலாக 389 மெம்பர்ஸ் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. The assembly held its first meeting on December 9, 1946. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா December 9, 1946. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The Constituent Assemblyயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது December 9, 1946. Dr. Sachidananda Sinha, the oldest member, was elected as the temporary president of the assembly. அப்போ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து அவங்க வந்து December 9 அன்னைக்கு கேதர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணணும். அப்போ அந்த குரூப்பில் இருக்கிறதுல வந்து ஓல்டஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவங்கள வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக
எலெக்ட் பண்ணுறாங்க. while the work was in progress டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா died. அப்போ இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து அடுத்த மீட்டிங்கான வேலைகள் நடக்கிறப்போ அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் செலக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அப்படின்னா டெம்பரரி பிரசிடென்ட் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த அசம்பிளியோட chairman ஆகிறார், president ஆகிறார். Similarly, both H.C. Mukherjee and B.T. Krishnamachari were elected as the vice presidents of the assembly. President வந்து அவங்க ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு 2 பேர் எலெக்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம்னா ஹெச்.சி. முகர்ஜியும் பி.டி. கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரை வைஸ் பிரசிடென்ட்ஸாக எலெக்ட் பண்ணுறாங்க. The assembly met for 11 sessions along with 166 days of meetings. டோட்டலாக இவங்க வந்து எத்தனை செஷன்ஸ் மீட் பண்ணியிருக்காங்கன்னா 11 செஷன்ஸ். இந்த 11 செஷன்ஸில் வந்து 166 டேஸ் வந்து மீட்டிங் நடந்திருக்கு. டியூரிங் த டிஸ்கஷன் 2473 amendments were presented. Some of them were accepted. இதில் வந்து அவங்க அந்த என்னென்ன சட்டங்கள் நம்ம கொண்டு வரலாம், நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த சட்டங்களை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. இப்போ இவங்க வந்து நிறைய குரூப்ஸாக பிரிஞ்சு சின்ன சின்ன கமிட்டிஸாக பிரிஞ்சு ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு ஒர்க் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணக்கூடிய கமிட்டி வந்து டிராஃப்டிங் கமிட்டி. அதோட சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவரை தான் வந்து நாம் ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போது இது வந்து டிசம்பர் 9, 1946 ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஆரம்பிக்குது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி பிரசிடென்ட், அப்புறம் அவர் இறந்துடுறாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ஆகுறாங்க. டோட்டலாக 11 செஷன்ஸ் நடக்குது, 166 டேஸ் ஆஃப் மீட்டிங் அண்ட் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இதில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலது வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த 2473 நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 247 தமிழில் உள்ள எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்குது தமிழில், கூட ஒரு 3 ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறாங்க, அதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். After the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. ஓகே, இப்போ இந்த டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரஃபாக வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, பீப்புள் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸ், அந்த டைமில் ஸ்டேட்ஸ்க்கு பதிலாக ப்ராவின்சஸ் தான் இருந்துச்சு. ப்ராவின்ஸில் உள்ள அசம்பிளிஸ்லாம் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் இதை வந்து எப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 26, 1949 வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. ஒரு ப்ரியாம்பிள் அப்படின்னா வந்து அது ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷனுக்கான முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 22 பார்ட்ஸ் இருக்குது, 395 ஆர்டிகிள்ஸ் இருக்குது அண்ட் 8 ஷெடியூல்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது அந்த டைமில் 1949 அடாப்ட் பண்ண டைமில் இருந்த ஆர்டிகிள்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் பற்றி தான் இதில் போட்டிருக்காங்க. The drafted constitution came into force on 26 January 1950. This day is known as Republic Day. It is observed every year. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுது, இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை நான் அடாப்ட் பண்ணியாச்சு நவம்பர் 26, 1949. ஆனால் என்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 26 January 1950. அன்னைக்கு தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டே அப்படின்னு ஒவ்வொரு இயரும் செலிப்ரேட் பண்ணுறோம். Prem Bihari Naren Raisada was the calligrapher of the Indian Constitution. பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்டா அப்படிங்கிறவரை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து அவரோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்காரு. தட் இஸ் த கேலிகிராஃபர். ஓகேவா? இவர் வந்து the original constitution was handwritten by him in a flowing italic style. italic ஸ்டைலில் வந்து இவர் ஒரு ஹேண்ட் ரிட்டனாக
அந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்காங்க. அடுத்ததா salient features of Indian Constitution. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is the lengthiest of all the written constitutions of the world. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே வந்து lengthiest constitution அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் தான். It has borrowed most of its provisions from the constitutions of various countries. ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோன்னா இதில் உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து நம்ம நிறைய கண்ட்ரீஸ்டேருந்து பாரோ பண்ணியிருப்போம். நிறைய யுஎஸ்ஏ, யூகே, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷனை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அதில் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்து அதை நம்ம அவங்கக்கிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரிஜிட் கிடையாது, இதை சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. சட்ட திருத்தங்கள் பண்ணலாம். நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து அரசியல்வாதிகள் வந்து மசோதா தாக்கல் பண்ணி அந்த சட்டத்தை வந்து திருத்தலாம் மெஜாரிட்டியோட. ஒரு சிலது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு சிலது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து கான்ஸ்டிடியூஷனில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ அதை வந்து நம்ம ரிஜிட் அப்படின்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள்ங்கிற ரொம்ப ஃப்ளெக்சிபிளும் கிடையாது, ரொம்ப ரிஜிடும் கிடையாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளும் கிடையாது. நமக்கு தேவையான விதத்தில் ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் இதை வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. It establishes a federal system of government. Federal system of governmentனா கூட்டாட்சி. அதாவது நமக்கு எப்படி இருக்குது, சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் நம்மளை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், கூட்டாட்சி. அதைத்தான் வந்து இது வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செக்குலார் ஸ்டேட். இந்தியாவை வந்து இது ஒரு செக்குலார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது. செக்குலார் ஸ்டேட்னா என்னது, மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது. இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இண்டிபெண்டன்ட்னா எப்படி, அந்த ஜுடிஷியரிக்கு வந்து அரசியல் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது, அவங்க வந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அதிகாரம் அந்த ஜுடிஷியரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ராங்கைஸ் and accords the right to vote to all citizens above 18 years of age without any discrimination. இது வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ராங்கைஸ் கொடுக்குது. அதாவது 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள யார் வேணாலும் அடல்ட் எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை தருது. ஒரு காஸ்ட், க்ரீடு, ரிலீஜியன், செக்ஸ் எந்த பயாஸுமே இல்லாமல் 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள அடல்ட் எல்லாருமே ஓட் பண்ணி அவங்களோட லீடர்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து நம்ம அரசியலமைப்பு நமக்கு தருது. அதைத்தான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ராங்கைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் பற்றி. ப்ரியாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன். இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ப்ரியாம்பிளை. The term preamble refers to the introduction or preface to the Constitution. It consists of the ideals, objectives and basic principles of the Constitution. It has great value and has been described as the key to the Constitution. ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லலாம். இதில் தான் என்ன இருக்கும், இதோட அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஐடியா என்னது, இதோட அப்ஜெக்டிவ் என்னது, இதோட பிரின்சிபிள் என்னது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக இந்த ப்ரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து கீ டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constituent Assembly on January 22, 1947. ஒரிஜினலாக இந்த ப்ரியாம்பிள் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்து ஜவஹர்லால் நேரு டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரீவியஸ்லி. அதை வந்து நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணோன்னா January 22, 1947 அடாப்ட் பண்ணோம். அதில் இருந்து தான் இந்த ப்ரியாம்பிள் எடுத்திருப்பாங்க. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976. அப்போ இந்த ப்ரியாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம அமெண்ட் பண்ணலாம், அதாவது சட்ட திருத்தம் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சட்டங்களை நம்ம திருத்தம் பண்ணலாம். அதைத்தான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சட்ட திருத்தத்தை தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மற்ற சட்டங்களெல்லாம் பல நேரங்களில் திருத்தி இருக்கலாம். ஆனால் இந்த ப்ரியாம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து 1950 நம்ம எப்போ கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணோமோ அதிலிருந்து இன்னைக்கு வரையில் நடுவில் ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரியாம்பிளில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். எப்போ அப்படின்னா 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அதில் நம்ம என்ன திருத்தம் கொண்டு வந்தோம் அப்படின்னா,
which added 3 new words: socialist, secular and integrity. அப்போ socialist, secular and integrity அப்படிங்கிற 3 வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த 1976 தான் ஆட் பண்ணியிருக்கோம். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதில் தான் இந்த 3 வேர்ட்ஸை வந்து ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு தடவை மட்டும்தான் ப்ரியாம்பிளில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். The preamble begins with the phrase we the people of India அப்படின்னா இது ஆரம்பிக்குது. We the people of India அப்படின்னா இந்த preamble ஆரம்பிக்குது. Thus we can say that the people of India are the source of our constitution. ஸோ அந்த நம்மளுடைய அரசியல் அமைப்புக்கு மூலமான ஆதாரம் யாரு அப்படின்னா people of India தான் அரசியலமைப்புக்கான ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். we the people of India அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் அது ஆரம்பிக்குது. ஸோ நாம தான் அதுக்கான ஆதாரம். The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic and republic. The preamble என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவை பற்றி அப்படின்னா 5 வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. sovereign அதாவது இறையாண்மை மிகுந்த நாடு அப்படின்னு, அதாவது நம்ம நாட்டுடைய விஷயங்களில் அடுத்த நாடுகள் வந்து தலையிடக்கூடாது, அதுதான் வந்து நம்மளுடைய இறையாண்மையை கட்டி காக்கிறது sovereign அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோஷியலிசம்னா என்னது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை, பொது உடைமை கொள்கை, அந்த மாதிரி ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செக்குலார் அப்படின்னா மத சார்பில்லாத நாடு. அப்புறமா டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக், ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, அந்த மாதிரி நம்மளுடைய லீடர்ஸை வந்து நாமளே தேர்ந்தெடுக்கிறோம், அந்த மாதிரி உள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்னு இந்த 5 வார்த்தைகள் வந்து இந்தியாவை பற்றி ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க. Its aim is to secure to all Indian citizens social, economic and political justice. இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனோட எய்ம் என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது. சமூக ரீதியான, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக வந்து எல்லாருக்கும் ஒரு நீதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனோட எய்ம். Liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution in 1789. So French Revolution வந்து ரெவல்யூஷனில் அவங்களோட முக்கியமான ஸ்லோகன்ஸ் என்னென்ன, எதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது. இதையே தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். அடுத்ததான் சிட்டிசன்ஷிப் பற்றி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The word citizen is derived from the Latin term civis. It means resident of a city state. Citizen அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து உருவாச்சுது அப்படின்னா லாட்டின் டேர்ம் சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் உருவாச்சுது. இதோட மீனிங் என்னென்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. நம்ம இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரே சிட்டிசன்ஷிப். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு, அவங்க இருக்கிற ப்ராவின்ஸ்க்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அவங்களோட கண்ட்ரிக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அப்படி 2 இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. வி ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, சிட்டிசன் ஆஃப் கேரளா அப்படின்னு கிடையாது, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஜஸ்ட் a single citizenship. Articles 5 to 11 under part 2 of the Constitution deals with the citizenship. அப்போ Articles 5 to 11 அதுதான் வந்து இந்த citizenship பற்றி சொல்லுது. Citizenship Act 1955. The Citizenship Act of 1955 provides for acquisition and loss of citizenship after the commencement of the Constitution. This act has been amended so far 8 times. The Citizenship Act 1955 வந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இங்கே ஆர்டிகல்ஸ் 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது அப்படின்னு. இதில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு நடைமுறைக்கு வர்ற டைமில் வந்து இந்தியாவுடைய சுதந்திரம் கிடைச்ச அந்த டைம், இப்போ வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுது. ஸோ இப்போ வந்து இந்தியாவிலேருந்து சிலர் வந்து பாகிஸ்தானுக்கு போவாங்க, பாகிஸ்தான்லேருந்து சிலர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ யார் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது நமக்கு ஒரு அவசியமாக இருந்துச்சு. அப்போ ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருந்தாங்க, இந்த டேட்டுக்குள்ளே இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாது, இந்த டேட்டுக்குள்ளே அங்கேருந்து இங்கே வந்தவங்க வந்து
இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமுக்கு, அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள சிட்டிசன்ஷிப் பற்றி தான் வந்து நம்ம ஆர்டிக்கிள் 5 to 11 வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கு பிறகு இந்த பார்ட்டிஷன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அது வந்து அதில் வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஆக்ட் தேவைப்பட்டது. அதுக்காக தான் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955 கொண்டு வராங்க. இது வந்து இது வரைக்கும் 8 times வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெண்ட் மீன்ஸ் இதில் திருத்தங்கள் வந்து 8 times கொண்டு வந்திருக்காங்க 1955 இப்போ வரைக்கும். அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. So இந்த ஆக்ட் படி என்னென்ன மெத்தட்ஸில் ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த். ஆல் பர்சன்ஸ் born in India on or after January 26, 1950 are treated as citizens by birth. ஸோ இந்தியன் டெரிட்டரிக்கு உள்ள ஜான்வரி 26, 1950க்கு அப்புறம் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அது வந்து பை பர்த். செகண்ட் ஒன் என்னன்னா பை டிசென்ட், மரபு வழியா. A person born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. அப்போது அவங்க அப்பா வந்து இப்போ ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் அவங்க அப்பா வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடச்சிரும். ஹீ இஸ் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே 1955 உள்ளது. அதுக்கப்புறமா இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் சொல்கிறது இந்த பை பர்த், இந்தியாவுக்குள்ளே பிறந்தால் அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இந்தியாவுக்கு வெளியே பிறந்தாலுமே அவங்க அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவங்க இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து 1955 இந்த ஆக்டில் இருந்த ப்ரொவிஷன்ஸ். Third one வந்து by registration. A person can acquire citizenship of India by registration with appropriate authority. ஸோ ஒருத்தவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா, அதாவது இப்போது வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களோட மூதாதையர்கள் ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அப்பா இல்லை வேறு தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அடுத்ததாக பை நேச்சுரலைசேஷன். எ ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு ஃபாரினர், இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் யாருமே இந்தியன் கிடையாது, இவங்க வந்து ஒரு பியூர் ஃபாரினர். இவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா அதை குறிப்பிட்ட ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கொடுப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு எமினன்ட் பர்சனாக இருக்கணும், இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செஞ்சுருக்கணும், அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் ஒரு ரெனவுட் பர்சனாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஆக விரும்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அவங்க மேலே கிரிமினல் கேசஸ் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அடுத்ததான் என்னென்னா ஃபிஃப்த் ஒன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. In the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the persons of that territory who shall be citizen of India. இப்போ இந்தியா வந்து வேற ஒரு நாட்டுடைய ஒரு பகுதியை வந்து தான் கையகப்படுத்துது, ஒரு போர் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக அவங்க வந்து கையகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற அந்த ரீஜியனில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆயிடுவாங்க. அது வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ அப்படி இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து 5 டைப்ஸ் ஆஃப் இந்த கெட்டிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அதை பற்றி சொல்லுது. இப்போ பர்த் ஒன்று இருக்கணும், இல்லை டிசெண்டாக இருக்கணும், இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக, நேச்சுரலைசேஷன் மூலமாக, அது ஃபாரினர்ஸ்க்கு மட்டும், அப்புறம் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இந்த 5 விதத்தில் வந்து ஒருத்தங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை எந்தெந்த காரணங்களால் இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. The Citizenship Act of 1955 prescribed 3 ways of losing citizenship, whether acquired under the act or prior to it under the constitution, with renunciation, termination and deprivation. Renunciation, termination and deprivation. அதாவது என்னென்ன அப்படின்னா, ரெனன்சியேஷன்னா இட் கேன் பி வாலண்டியர்லி ரினவுன்ஸ்ட் பை அ சிட்டிசன். இப்போ ஒருத்தவங்க வந்து அப்ராட் போயிட்டாங்க, வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இனிமேல் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வாலண்டியராக ரினன்சியேட் பண்ணுறாங்க.
அது வந்து ஒன் டைப். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா டெர்மினேஷன். இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் அ பர்சன் அக்வாஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. இப்போ இவங்க வந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணணும்னா இங்கே வந்து எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு வாலண்டரியாக வந்து ரெனவுன்ஸ் பண்ணிட்டு தான் போய் அங்கே வாங்கணும். ஆனால் அப்படி இல்லை, அவங்க டைரெக்டாக அங்கே வாங்கிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆயிரும். அடுத்ததான் the central government can deprive a naturalized citizen if it satisfied that citizenship was acquired by fraud, false representation or concealment of material facts, or indulges in trade with enemy countries, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. இப்போ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் இருப்பாங்க இல்லையா, ஃபாரினருக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் வந்து இவங்க ஏதாவது தப்பான ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லி ஃப்ராடுலண்ட் டேட்டா கொடுத்து அவங்க இந்த சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நிறுத்தம் பண்ணக்கூடிய உரிமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதோட இப்போ நம்மளோட எனிமி கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, நம்ம எனிமி கண்ட்ரிஸ் கூட அவங்க வந்து ஏதாவது ட்ரேட்லேயோ ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுற உரிமை வந்து நம்ம நாட்டுக்கு இருக்குது. அப்புறமா அந்த நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் வந்து 2 years வந்து இம்ப்ரிசன் ஆயிருந்தாங்க, சிறை தண்டனை அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பையும் கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் நம்ம நாட்டுக்கு இருக்குது. ஸோ அப்படி வந்து ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன் அப்படின்னு 3 விதத்தில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ஒரு சிட்டிசன் இழக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த 1955 ஆக்ட் வந்து சொல்லுது. ஸோ 5 விதத்தில் வாங்கிக்கலாம், 3 விதத்தில் இழக்கலாம் அப்படின்னு இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. இப்போ வந்து அந்த வாங்கலாம் இல்லையா, அந்த 5 விதங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நீங்கள் ஃப்யூச்சர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு இது போதும். அடுத்ததான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படையான உரிமைகள். ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, the fundamental rights are enshrined in part 3 of the constitution from articles 12 to 35. பார்ட் 3 கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 3ல், பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது, பார்ட் 3ல் ஆர்டிகல்ஸ் 12 to 35 இதில் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். Originally, the Constitution provided for 7 fundamental rights. At present, there are only 6 fundamental rights. ஒரிஜினலாக அந்த 1950ல் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குனப்போ ஒரிஜினலாக 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 1 மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. ஸோ அந்த பார்ட் 3 அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். வைல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் டு ஆல் பர்சன்ஸ், சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் ஒரு சில ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் இருப்பாங்க இல்லையா, சிட்டிசன்ஷிப் வாங்காமல் ஏலியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பொருந்தாது. இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு சில ரைட்ஸ் வந்து பொருந்தும், ஒரு சில ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒன்றை பற்றி சொல்லுது. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம டைரெக்டாக போய் நீதிமன்றத்தை அணுகலாம். அதுதான் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதை பற்றி தான் ஆர்டிகல் 32 சொல்லுது. ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூட் பை அ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல். ரிட் அப்படின்னா என்னென்னா ஒரு கோர்ட் வந்து தரக்கூடிய ஒரு ஆர்டர், அவங்களோட சீல் போட்டு தரக்கூடிய ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் மூலமாக நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம நிலைநாட்டிக்கலாம். இப்போது நம்மளுடைய அடிப்படை உரிமைக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா நம்ம கோர்ட்டில் நேராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிட்டு அவங்க வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க. அதைத்தான் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். It is in the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. அதாவது இந்த கோர்ட் வந்து அப்போ இவங்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுக்காக இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. Both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of writs. So
சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் சரி 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸை வந்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. தட் இஸ் வை த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதனால இப்போ இந்த நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க இந்த ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க அந்த ஆர்டர்ஸ் கமாண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் என்னன்னு சொல்கிறோம்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த ஆர்டிகல் 32 இருக்கு இல்லையா, நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான ரைட்டு. அதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த 5 ரிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் வந்து இந்த நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீபஸ் கார்பஸ் அப்படின்னா சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இப்போ ஒருத்தவங்களை வந்து தப்பாக இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணும். இந்த மாதிரி இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ம மனு கொடுத்தோன்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அதை வந்து அப்போ அந்த கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த போலீஸை வந்து போலீஸ்க்கு ஆர்டர் பண்ணும், அந்த பர்சனை நீங்கள் கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மூவிஸ்லாம் மோஸ்ட்லி இது பார்த்துருப்போம், இந்த ஹீபஸ் கார்பஸ். அப்போ அவங்க வந்து இல்லீகலாக அவங்கள எங்கேயுமே அடைச்சி வைக்க முடியாது, எப்படியும் கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சி தான் ஆகணும். அதுதான் வந்து ஹீபஸ் கார்பஸ். அடுத்ததான் வந்து மேண்டாமஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர் ஹூ ரிக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் இஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் கிட்ட ஒரு வேலை வந்து நமக்கு ஆகணும்னா அவங்க அதை செய்யலை, நமக்கு செஞ்சு தர வேண்டிய ஒரு வேலையை அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம வந்து அப்போ பெட்டிஷன் கொடுக்கலாம். அப்போ கோர்ட் வந்து அவங்கள கேட்கும், நீங்கள் ஏன் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்கள செய்ய வைக்கும். அதுதான் வந்து மேண்டாமஸ். அடுத்ததான் ப்ரொஹிபிஷன். இட் ப்ரொஹிபிட்ஸ் அ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜுரிடிக்ஷன். இப்போ சபார்டினேட் கோர்ட் இருக்குது, சின்ன கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு ஜுரிடிக்ஷன் இருக்கும், ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்கு தாண்டி அவங்க எதுவும் செய்ய முடியாது, அதை வந்து கட்டுப்படுத்துறது, அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன். சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அதை வந்து கட்டுப்படுத்தும். அவங்களோட எல்லையை தாண்டி அவங்க எதுவும் செய்யக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், ஒரு பவர் இருக்கும், அதை தாண்டி அவங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துறது தான் வந்து ப்ரொஹிபிஷன். அடுத்து செட்ரியோரரி. இட் குவாஷஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை அ சபார்டினேட் கோர்ட் பை ஓவர்ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜுரிடிக்ஷன். அப்போ ஒரு சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படின்னா அது வந்து சரியானது இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அது புரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டு இது வந்து ஓவர் ஸ்டெப் எடுக்கும், அதுக்கு மேலே வந்து இது ஸ்டெப் எடுக்கும், ஆக்ஷன் எடுக்கும் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா ஹை கோர்ட். அதை தான் வந்து செட்ரியோரின்னு சொல்கிறோம். சபார்டினேட் கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஓவர் ஸ்டெப் பண்ணி இந்த சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அதுதான் வந்து செட்ரியோரரி. ஃபைனலாக குயோ வாரண்டோ. It prevents usurpation of public office through illegal manner. அதாவது பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து சரியாக ஒரு வேளை வந்து அவங்க ஏதோ ஒன்று தப்பாக ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அதிகாரத்தில் இதை செஞ்சீங்க அப்படின்னு வந்து கோர்ட் வந்து அவங்கள கேள்வி கேட்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த ரைட்டில் இதை நீங்கள் செய்யலாம், எப்படி அந்த பர்சனுக்கு இதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, எந்த அதிகாரம், யார் இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸரை கேள்வி கேட்கலாம். அதுதான் வந்து கியோ வாரண்டோ. ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்காங்க. நம்ம டேரெக்டாக போய் ஹை கோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்னா நம்ம டேரெக்டாக போய் பெட்டிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த 5 ரிட்ஸ் மூலமாக வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மீட்டு தர்றதுக்கான முயற்சிகளை வந்து கோர்ட் எடுக்கும். அதுதான் வந்து இந்த ஆர்டிகிள் 32 சொல்லுது. இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 7 இருந்துச்சு, அதில் 1 டெலீட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் எதுன்னா ஆர்டிகிள் 14 to 18. இது எல்லாமே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவத்துக்கான உரிமை, அதை பற்றி தான் சொல்லுது. இப்போ ஆர்டிகிள் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிகிள் 15 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அதை பற்றி சொல்லுது. அதாவது ஒருத்தங்களா ரிலீஜியன் பேசிஸ்லேயோ இல்லை ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அந்த பேசிஸ்லேயோ வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது.
அடுத்ததாக ஆர்டிகிள் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு வர்றப்போ அதில் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அந்த தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். ஸோ அந்த மிலிட்ரியில் வந்து லெஃப்டினன்ட், கேப்டன் அந்த மாதிரி டைட்டில்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது. அப்புறமா அகாடமிக்காக டாக்டர், என்ஜினியர் அந்த மாதிரி கொடுக்குற டைட்டில்ஸ், இதை தவிர்த்து வேறு எந்த டைட்டில்ஸுமே வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடி வந்து சார் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கும். அந்த சார் அப்படின்னா வந்து ரொம்ப மரியாதைக்குரியவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பட்டங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 18. ஸோ அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை உருவாகுது. அவங்க உயர்ந்தவங்க, மற்றவங்க வந்து தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் உருவாகுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பட்டங்களெல்லாம் வந்து ஒழிச்சிட்டாங்க. அது வந்து ஆர்டிகிள் 18. இதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. அடுத்த ரைட் வந்து ரைட் டு ஃப்ரீடம். இது வந்து 5 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகிள் 19. இது என்ன பற்றி சொல்லுதுன்னா ஒரு 6 திங்ஸ்: ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். அதாவது ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்ம எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஒரு இந்திய குடிமகன் வந்து தான் மனசில் நினைக்கிறத வந்து பேசவும் வெளிப்படுத்தவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, இன்க்ளூடிங் இந்த ஜேர்னல்ஸில் எழுதுறது, பத்திரிகையில் எழுதுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதுக்கப்புறமா அசம்பிளினா வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுறதுக்கு. ஆனால் வந்து என்னென்னா வெப்பன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இதுக்கான உரிமை வந்து இருக்குது. அசோசியேஷன், சங்கங்களெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. மூமெண்ட், எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே நீ தமிழ்நாட்டில் பிறந்திருக்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே தான் நீ டிசைட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீ இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போய் டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் ஒரு சில ஏரியாஸ் அவங்க வச்சுருப்பாங்க, அந்த ட்ரைபல் பிளேசஸ்க்குள்ள எல்லாம் போய் நம்ம சட்டுன்னு போய் ரிசைட் பண்ண முடியாது. அதை தவிர்த்து மற்றபடி நம்ம எங்கே வேணால் ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போகிறது வர்றதுன்னு இருந்துக்கலாம். அதே மாதிரி ரெசிடென்ஸ், எங்கே வேணால் போய் நம்ம ரிசைட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் வாழ்ந்துக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் நமக்கு விருப்பமான எந்த ஒரு ப்ரொஃபஷன் வேணாலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஃப்ரீடம் வந்து ஆர்டிகிள் 19 சொல்லுது. அடுத்தது ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அதாவது இப்போ வந்து நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு குற்றத்தை வந்து வைக்க முடியாது. இப்போது இந்த தப்பை வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பிடிச்சி நம்மளை ஒத்துக்க வைக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அடுத்தது ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, நம்முடைய வாழ்வதற்கான உரிமை, தனி மனித சுதந்திரம், அதுக்கான உரிமை. இது வந்து ஆர்டிகிள் 21. அப்புறமா 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி. ஸோ இது வந்து இந்த 21A வந்து ஃபஸ்ட்டில் கிடையாது, 1950 நம்ம உருவாக்கின கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அதுக்கப்புறமா லேட்டராக தான் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அது மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதிரான உரிமை, இந்த நைட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு எதிரான ரைட். இந்த மாதிரி ஒரு 5 ரைட்ஸ் வந்து ரைட் டு ஃப்ரீடமில் இருக்குது. தேர்ட் ஒன் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான நம்மளே எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து காத்துக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. ஆர்டிகிள் 23 and 24 இதை பற்றி சொல்லுது. என்னென்னா 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். ஹியூமன் பீயிங்ஸ் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தல், அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. அண்ட் ஃபோர்ஸ் லேபர், கட்டாய வேலை, அந்த அடிமைத்தனம் அந்த மாதிரி உள்ளது, ஃபோர்ஸ் லேபர், பாண்டட் லேபர், இதெல்லாம் வந்து இது வந்து தடைப்படுது ஆர்டிகிள் 23. ஆர்டிகிள் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ சைல்டு லேபர், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர், அதுதான் வந்து ஆர்டிகிள் 24. அடுத்தது ஃபோர்த் ரைட் என்ன அப்படின்னா ரைட் டு ரிலீஜியன். நாம் விரும்புகிற ரிலீஜியனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியா இஸ் அ செக்குலார் கண்ட்ரி. ஸோ மத சார்பற்ற நாடு. அப்போ நாம் விரும்புகிற ரிலீஜியனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் என்னென்னா 25 to 28. ஸோ 25 என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ நாம் விரும்புகிற
ரிலீஜனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், அண்ட் அதை பற்றி நம்ம ப்ரொபகேட்டும் பண்ணலாம். அதுக்கான ரைட் நமக்கு இருக்குது. இந்த ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டாக்ஸ் எதுவும் பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம கண்ட்ரியில். அண்ட் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது இப்போது ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ மற்ற ரிலீஜியனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நம்ம ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எதையுமே வந்து திணிக்கிறதுக்கான உரிமையோ அதிகாரமோ யாருக்கும் கிடையாது. அதை வேண்டான்னு சொல்கிற உரிமை நமக்கு இருக்குது. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸில் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் டீச்சிங்ஸும் இருக்கக்கூடாது. மற்ற ஸ்கூல்ஸில் வந்து அதை ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் நடந்தது அப்படின்னா அந்த மற்ற ரிலீஜியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வேண்டாம் அப்படின்னு அதை தவிர்க்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து ரைட் டு ரிலீஜியனில் சொல்லியிருக்கக்கூடிய 4 ரைட்ஸ். அடுத்ததாக கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் 5th ஒன். இதை பற்றி 2 ஆர்டிகல்ஸ் சொல்லுது. ஆர்டிகல் 29 and 30. 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, சிறுபான்மையினர், கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கிறவங்க, அவங்களுடைய லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சரை வந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆர்டிகல் 30 இஸ் ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு ரைட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனியாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களே அதை அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். அண்ட் 6th ரைட் இஸ் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆர்டிகல் 32ல் 5 ரிட்ஸ் பார்த்தோம். அதாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம டேரெக்டாக கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் தான். Article 32, it allows individuals to seek redressal for the violation of their fundamental rights. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் ஏதோ ஒன்று இதுவரை பார்த்தாலே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஏதோ ஒன்று வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக போய் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அதுதான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதை வந்து சொல்கிற ஆர்டிகல் 32. அடுத்ததாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிகல் 31. நம்ம 31 இல்லை பார்த்தீங்களா. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனலில் வந்து ஆர்டிகல் 30 இருக்குது. அப்புறமா வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடி 32 தான் இருக்குது. 31ல் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 7 ரைட்ஸ் இருந்துச்சு. 1 வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணி சிவில் ரைட்ஸில் சேர்த்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இது அடிப்படை உரிமை கிடையாது, இது சிவில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 வாஸ் deleted from the list of fundamental rights by the 44th Amendment Act 1978. இது எப்போ டெலீட் பண்ணாங்கன்னா 1978ல் 44th Amendment Actல தான் டெலீட் பண்ணாங்க. இட் இஸ் மேட் அஸ் அ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A in part 12 of the Constitution. ஸோ இதை வந்து லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 300Aல வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 3ல் ஆர்டிகல் 31ல் இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இது இனிமேல் ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 12ல் கொண்டு போய் 300A ஆர்டிக்கிளில் வச்சுருக்காங்க. இது எந்த இயர்லன்னா 1978ல் 44th Amendment Actல. இவ்வளோதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இதை வந்து இதை யாராச்சும் வயலேட் பண்ணாங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்டையே அணுகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க.